ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ஐஃபோன் 11 வந்திருக்குங்க. ஸோ டெட் கண்டிஷனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ பூட் ஆகுது. அதாவது நான் ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20க்குள்ளே தாங்க எனக்கு பூட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா 15, 16 அதுக்கப்புறம் பேக் டு 0. ஸோ இதை தான் நம்ம வந்து லோ பூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதுவே நான் ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னாக்கா அது வந்து மைனர் லீக்கேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இது லோ பூட் ஆகுது. கூட வந்து கஸ்டமர் என்ன சொன்னாக்கா கீழே விழுந்தது அப்படின்னாரு. ஸோ நான் என்ன பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு மேபி லேயர் வந்து எதனா டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் லோ பூட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நான் வந்து லேயரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, செப்பரேட் பண்ணிவிட்டு என்னோடய லாஜிக் போர்டு இருக்குது இல்லையா, அப்பர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அப்பர் போர்டு மட்டும் வச்சுட்டு ஆன் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐஃபோன்ஸில் வெறும் லாஜிக் போர்டு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஓகே, ஸோ லாஜிக் போர்டு மட்டும் வச்சு நான் பண்ணாலும் எனக்கு இது லோ பூட்டு தான் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, சரி ஓகே நம்ம ஆண்ட்ராய்டில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ லோ பூட்னாக்கா ஃபஸ்ட்டு செகண்டரி லைனில் எதனா ஷார்ட்டிங் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே நான் செக் பண்ணேன். ஓகே, ஸோ நான் நிறைய கெப்பாசிட்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். இதில் எனக்கு நேண்டு பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 00 டயோட் வேல்யூ வந்துச்சு. இப்போ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 2.8 வோல்டேஜ் லைன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.8 இல்லையா. ஸோ ஹையர் வோல்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹையர் வோல்டேஜுக்கு கம்மியான டயோட் வேல்யூ இருக்காது, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 0ல் தாங்க இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ 4 வோல்டேஜ் வச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் அது 3 வோல்டேஜ் இருக்குது இல்லையா. ஸோ கொஞ்சம் எக்ஸஸ்னாக்கா 4 வோல்டேஜ் நான் வச்சுக்கிறேன். 4 வோல்டேஜ் அண்ட் 5 amps. ஓகே, ஸோ அந்த கெப்பாசிட்டர் மேலே நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்ஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தெர்மல் கேமராவில் நல்லா பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர் எனக்கு வந்து ஹீட் ஆகிற மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம விஷுவலாகவே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த சின்ன கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதுதாங்க ஒரே கல்பிரிட்டு. ஸோ இதனால தான் என்னோடய ஐஃபோன் 11 டெட் கண்டிஷனில் இருக்குது. இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் கிளியர் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் நாலேஜோட, ஓகே, ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட் ஸ்கில்லோட நீங்கள் வந்து மொபைல் சர்வீஸை பழகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஐஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஆண்ட்ராய்டு வந்து மதர் போர்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ நீங்கள் பயப்படுறீங்க, இல்லை தயங்குறீங்க, இல்லை ஒரு சில இடத்துல நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற க்ளூவை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டரை நம்ம ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் கெப்பாசிட்டர் வந்து டியூசர் வச்சு நான் புஷ் பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் நேண்ட் இருக்குது, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு பெரிய கெப்பாசிட்டர் மேலே வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண இல்லையா, ஸோ அதையும் சேர்த்தே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணால் ஹை வோல்டேஜ் பண்ணுமா, அந்த கெப்பாசிட்டர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால அதையும் சேர்த்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே பெட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலை. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு செட் 100% ஆன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னாக்கா February 19th நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா நீங்கள் பழகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சுங்க. ஆஸ் யூஷுவல் சக்ஸஸ் தான் நம்மளுது. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே ஓகே வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண யார் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா முதல்ல போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.